மணி 10 தான். காட்டுக்குலாம் போறேன். சத்தம்லாம் அப்படி வாங்க பின்னால. அப்படி அன்றைக்கு கொஞ்சம் கடல்ல சத்தம் கொஞ்சம் கூட கிடக்கு. இப்போ பாம்பு இருக்குமோ ஒரு ஏன இல்ல போலாம் வாங்க கூட வாங்க. நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? நான் வந்துட்டவங்க. வணக்கம் உறவுகளே, தமிழில் விழக்கூடாக நினைந்திருக்கிறீர்கள். இப்ப நாங்க வித்தியாசமா கொண்டு தொடங்கி இருக்கிறோம். நேற்று ஒரு இடத்துக்கு போய் வீடியோ போடுறாங்க. இன்றைக்கு இன்னொரு இடத்துக்கு போறோம். நாங்க எந்த இடத்துக்கு போறோம்ன்றதை நீங்க இந்த வீடியோ மூலமா பாருங்க. எங்களுக்கு உங்க ஆதரவு தொடர்ந்து இருந்தாங்க, சப்போர்ட் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நாங்க இன்றைக்கு இன்னொரு இடத்த போய் பார்க்க போறோம். ஃபேமிலியா குடும்பமா போகக்கூடிய மாதிரி இன்னொரு இடத்த போய் பார்க்க போறோம். அந்த இடத்துல இன்னொரு தெரியாத இன்னொரு இடத்தை பற்றியும் பார்க்க போறோம். இந்த சேனல்ல இந்த காணொலி முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இது பிரயோசனம் வாய்ந்தா இன்னொரு ஆக்களுக்கும் ஷேர் பண்ணி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுதான் போறோம். இங்க இருந்து முழுமையான காணொலிகளையும் நாங்க இந்த வீடியோக்குள்ள தாரோம். ஃபுல்லா பாருங்க. வாங்க நாங்க போலாம் வீடியோ. நாங்க விழுக்கடை போறோம். வீட்டு இருந்து நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். தெளிப்பிள்ளையில இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போய் காட்ட போறோம். அந்த இடம் எப்படி இருக்குன்றத பத்தி தெளிப்பிள்ளையில எங்க போறோம். அது நாங்க போய்க்கலாம். அதை பாக்கட்டும் வீடியோல. சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆக்கள் எல்லாரும் போகலும். அதை விட இப்ப வீடியோ ஷூட் போட்டோ ஷூட் செய்யற ஆக்களுக்கு அந்த இடம் நல்ல ஒரு இடமா இருக்கு. இருக்கு வேண்டாம். அந்த இடம் மாதிரி அவை பார்த்திருக்க மாட்டோம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதுக்கு போறதுக்காக பாதை இல்ல, அது குறுக்கு வழியாலதான் போகணும். அந்த குறுக்கு வழியால போய் நாங்க அந்த இடத்த காட்டி கொடுக்குறோம். வைக்கி அவை அங்கவே போட்டோ எடுக்கணுமோ, ஹாப்பிள்ஸா எடுக்கணுமோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போட்டோ எடுக்க போறீங்களா, வீடியோ எடுக்க போறீங்களா, பர்த்டே பார்ட்டி செய்ய போறீங்களா, அங்க செய்யலாம். வித்தியாசமான ஒருதருமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு அழகான சூழல். அந்த இடத்துக்கு தான் நாங்க இப்ப போறோம். வீடியோ முழுசா பாருங்க, பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வீடியோ பாருங்க. நாங்க இப்ப நீ அங்க போய்க்கல நாங்க உங்களுக்கு வீடியோ போடுவோம். ஃபுல்லா இந்த வீடியோ தள்ளி விடாம வடிவா பாருங்க. வந்துட்டோம். ஆனா இது இல்ல நாங்க வந்த இடம். இது கேகஸ் பீச் தான். ஆனா இந்த பீச்லயும் ஒரு இடங்களை தான் காட்டுவோம். இப்ப நாங்க உள்ளுக்கு போய் நான் காட்டுறோம். வடிவா பாருங்க. சுற்றுலாலயம் பூந்து போகலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் நேர்பாடியை காட்டி கொடுப்போம். எங்களை வீடியோ பார்த்துட்டு தெரியாதாக்கள் வந்து அதுக்குள்ள கொண்டு போவோம். என்ன காட்டு காட்டு வாங்கலை கடற்கரைக்கு போகலாம். உண்மையாத்தான். காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன். சத்தம் பாருங்க. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்க வந்தேன். அதை வேணாம் என்று சொன்னா அந்த கண்ணி என்ன ஒரு கடற்கரையில் காத்து, ஒரு இதமான காற்று கடற்கரையில். எல்லாம் சாப்பாடு அருந்தினேன். டூரிஸ்டா வந்தவையா இல்ல குளிக்க வந்தவன் எல்லாரும் நிப்பினா எல்லா கிடக்கு. அவ்வளவு வெயிலும் இல்ல. அலைந்த சத்தத்தை காது சுனாமி இருப்பதோ உண்டு கால கொஞ்சம் கூடுவா கிடக்குன்னு சத்தம் கொஞ்சம் சொன்னதா. இந்த பீச் அவ்வளவு அலை இல்ல. இன்னைக்கு அவ்வளவு அலையா கிடக்கு. இது ஏதாவது ஒரு அபாயமான ஒரு இதா இருக்கலாம். அந்த ஐரோப்பாவிலயோ ஜப்பான்லயோ சுனாமி எச்சரிக்கை கொடுத்தவே இல்லை. அதனால கூட இருக்கலாம். சில சுனாமி வருது வரையா நாங்க ஓடுற வரையா போனத்தை கொண்டு தள்ளி நிற்போம். இருக்குமே என்ன நல்ல நல்லா கடல அடிக்குது. கிளைமேட் நல்லா இருக்கு, வெயிலும் இல்ல. என்ன அடுப்பு கொண்டு வந்தா குளிச்சு போட்டு போயிருக்கலாம். அதுதானே
இந்த புல்ல படத்தை நல்ல வடிவா உருளலாம் மழை முள்ளு குத்து மாதிரியா அது இந்த புல்லோ இந்த புல்லு அல்ல பூ பூத்து இருக்கு பிங்க் கலர்ல பா போன விட்டுறாது ஒருக்கா இறங்க போறீங்களே என் மேக்க தந்துட்டு போங்க பொக்கேட்டுகளோட சொத்து ஓகே இப்ப இப்ப இங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னால் இது கேகேஎஸ் பீச் இங்க நடக்கு இந்த பக்கம் இல்ல நாங்க இந்த பக்கம் இது எந்த பக்கம்டா அந்த இங்கால போனாலும் அப்படியே இங்கால கேகேஎஸ் கீரிமலை ரோட் இல்ல இங்கால போனாலும் அப்படியே தெல்லிப்பளை சந்திக்கு போறது நேர போனா மாதவர்கள் ரோடு அந்த ரோட்டெல்லாம் இப்ப போறோம் இது இங்கால தெல்லிப்பளை சந்தி யாழ்ப்பாணம் ரோட் அதுல பாருங்க இங்கால இந்த மாதவர்கள் பஸ் ரோட் இந்த ரோட்டால போகணும் அங்கால பாதை இருக்குமான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நாங்க போனது ஹீரிமன் போட்டாங்க போலாம் இதால ஹீரிமன் ஓ இதால எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு குறுக்கு வழியாலாம் போனாங்க இந்த இடத்த காட்டுறேன் இந்த சைட் தான் கேகேஎஸ் பீச்சில இந்த சைடு தான் போறாங்க வித்தியாசமான சைட் நாங்க அப்படியே காட்டுறோம் வழியா இந்த போட்டோ ஷூட் பண்றாங்க கேமராவுக்கு பின்னால் செய்யாங்களாம் எடுத்துக்கணும் இங்க வாங்குவோம் ஞாபகம் இருக்கல நாங்க இங்கதான் வரோம் நாங்க லவ் பண்ணி ஏன்னா நல்ல விட வேண்டியது தொடர்பாக பெருசா இருக்க மாட்டோம் நாங்க இருக்கலாம் வரோம் நாங்க என்ன திரும்ப வீடியோ எடுப்போம் எங்களுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் தான் வருது நாங்க போன இடமா கிடக்கு சரியா இதுக்குள்ளதான் போறோம் இந்த ரோட்டில வரைக்கும் இந்த ஒரு பச்சை பட்டி ஒன்று பாருங்க இந்த பச்சை பட்டி பக்கத்துல பாதை பிரிஞ்ச மாயி பத்ததான் காட்டுக்குள்ளாம் போறேன் சத்தம்னா அப்படி வாங்க பின்னால தனியா வந்துடாதேங்கோ பொம்பளை பிள்ளை தனியா வராதேங்கோ சேர்ந்து வாங்கோ போட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் ஆசைப்பட்டு இதுதான் இதுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போகணும் பீச் அங்கால இடக்கு நாங்க பீச்சுக்கு போயில நாங்க போறது இங்கால பீச்சுக்கு இங்கால சைட்ல ஒரு இடம் கிடக்கு எல்லாம் புல்லு பத்தை இதெல்லாம் புல்லு பத்தையா கிடக்கு உள்ளதான் போகணும் பார்த்து வாங்க நீங்கள் என்ன வீடியோ எடுக்கிற நீங்க போனே பார்த்துக்கலாம் கொஞ்சம் கீழே பார்த்துக்கிடுவாங்க பெற மாட்டேன் நாங்க காலுக்குள்ள விழுந்து இதுக்கெல்லாம் போவோம் முள்ளெல்லாம் குத்து ஷர்ட்ல முள்ளு அப்படி போவோம் அன்றைக்கு கொஞ்சம் கடல்ல சத்தம் கொஞ்சம் கூட கிடக்கு இதெல்லாம் புல்லு மூடி போட்டுது நாங்க வரைக்கும் இதெல்லாம் புல்லு குறைய இல்லை நாங்க வரைக்கும் இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் அவ்வளவு இல்லை இப்ப எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு பாதைய ஆணையில
ஓ பாம்பு இருக்குமோ ஒரு யானை இல்ல இல்ல போலாம் போலாம் வாங்க ஒன்றும் இல்ல வந்துட்டோம் வந்துட்டோம் இவ்வளவு தான் பாரு ஓம் நம சிவாய சிவனை கும்பிட்டு கூட வாங்க நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க நான் வந்துட்டோம் கிடம் தெரியுது அது அது கொஞ்சம் மரம் இந்த பிரேமுக்குள்ள உண்டாங்க தெரியுதுண்ணே இல்ல இல்ல எடுங்க நீங்க வந்து அப்படியே இங்க பாருங்க இடத்த எப்படி கிடக்குது அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடந்து வந்து இதுக்குத்தான் கொடிதான் கிடக்கு காலுக்குள்ள காட்டுவாங்க அவ்வளவு நல்லா கிடக்கு பாருங்க இதே கொஞ்சம் கடல் இதெல்லாம் கொஞ்சம் கூடவா கிடக்கு கீழே காத்துங்கள வடிவா கிடக்கு அந்த பூவை என்ன பூ அந்த வடிவா கிடக்கு நாவல் கலர்ல அது நாங்க மாறி வந்துட்டோமோ இதான் பாது என்ன ஓ இதுதான் பாது என்ன புல்லு பாத்தீங்கன்னா விலைக்குல ஹத்திய கொண்டு வந்தீங்கன்னா வெட்டி கொண்டு வரலாம் ரோட்டால யாராவது ஒரு ஆள் வந்து வெட்டி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாது ஓகே ஆயிடும் முந்தி வெட்டி தான் விட்டவ அது அப்புறம் வளர்ந்துட்டுது நீங்க கம்பியில குடிஞ்சுதான் போதும் இதுதான் இடம் பாருங்க அது பீச் அங்காளி சைட் அது அங்காளி சைட் அந்த சைடு நாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த சைட் எல்லாருக்கும் தெரியும் நாங்க நிக்கிறது இப்ப இந்த சைட் இது இன்னொரு சைட் இங்க மண்ணை பாருங்க எல்லாமே காலையில் நினைக்க போதுமா தனியா போட்டோ எடுக்கிறார்கள் அந்த கல்யாணத்துக்கு ஷூட் பண்றார்கள் கல்யாணத்துக்கு போட்டோ ஷூட் பண்றார்கள் அந்த வீடியோ எடுக்கிறார்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு எடுக்கிறார்கள் எல்லாம் தனியா அங்காளி பீச்சுக்கு போனீங்கன்னா ஆக்கள் நிற்கணும் அது உங்களை டிஸ்டர்பா இருக்கும் ஆனா நீங்க இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா உண்மையா வடிவா சத்தியமா நல்ல வடிவா இருக்கு இந்த இடம் இதுக்கு வந்து நீங்க வீடியோ எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் ஒரு டிஸ்டர்புமே இல்லாத இடம் பாத்தீங்கன்னானே இங்க எடுக்கிற இடம் நம்ம நல்ல இதா இருக்கு இங்காலையும் அப்படித்தான் இங்கால இருக்கிற புல் வலி இங்க இருந்து அங்காலே காட்டுவோம் அந்த பக்கத்தை அங்கால இருக்கிற அந்த புல் சைட்டை பாக்க வடிவாக்குறது இதோட சேர்த்து புல் சைட் அந்த பூ நல்ல வடிவாக்குறது இந்த கால் நினைச்சு போடுது நான் கொஞ்சம் கூட நினையாம பாதுகாத்தேன் காலை அது நினைஞ்சிட்டு இப்ப நாங்களும் இங்க ஒரு ஷோட் ஒன்று எடுத்துட்டு தான் போறோம் வீடியோ ஒன்று அதனால போட்டு தாங்க இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு அழகிய கடற்கரையில் ஒரு மாலை நேர இந்த அலைகளின் சத்தத்தை கேட்கும் போது உண்மையாவே தனிமையில இருக்கு உண்மையாவே தனிமையில இப்ப வந்து இருக்கிறவங்க உண்மையாவே புதுசா இருக்கிறவங்க லவ்வர்ஸா இருக்கிறவங்க அவங்க எல்லோரும் இங்க வந்தா ஒரு நல்ல இது அமைதி இருக்கும் அதே இது இருக்கு பார்க்கவே கண்ணுக்கு ஒரு அழகா இது மாதிரி இருக்குது இப்பொழுது நாங்க ரெண்டு போட் இருக்கிற இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இங்க பார்த்தா தெரியும் பழைய குடிசை பழைய குடிசை ரெண்டு இருக்கிறது நினைக்கிறேன் இந்த போட்டுகள் கடலில் போய் இப்போ பலது பார்த்து வேலை செய்யாம இருக்கிறவையா இருக்கும் ஆனா இந்த இடத்துல பாருங்க சுத்தி பார்த்தா ஆக்களே இல்லை சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இந்த இடம் இப்படி இருக்கண்டு
இங்கே நீங்க கேட்கலாம் இந்த பீச்சுகள் கேகேஎஸ் பீச் ஜீபோ பார்த்தேன்னா மீன் பிடிக்கிறாங்க பாரு இந்த இதான் போட்டுக்குள்ள பாருங்க தெரியும் போட்டுக்குள்ள இதுல 4-3 போட்டு வழிஞ்சாலையும் இருக்கு அப்படியே போய்கொண்டிருக்கா அருமையா நல்ல நல்ல இடங்கள் இருக்கு அப்படி நல்ல நல்ல பிளேஸ் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சுத்தி அவ்வளவு நிறைய இது இருக்கிறது அழகான இடம் பாருங்க இந்த நேரத்து இந்த அலை சத்தம் இன்றைக்கு கொஞ்சம் ஓரா அது கூடுதலா இருக்குதா சத்தம் அலை சத்தம் நான் கலைக்கிறது கூட கேட்காம இருக்கலாம் நான் பேசுறது அந்த அளவுக்கு காதை கிளிக்கிறது இந்த அலை இந்த சத்த சவுண்ட் இடத்தை பாருங்க கேகேஎஸ் பீச் அங்காத இடக்கு எல்லாரும் வந்து போற பீச் அதுதான் ஆனா அதை விட்டு அதுல இருந்து இது கொஞ்சம் தள்ளி இங்க வந்து இந்தியாவில இருந்து வாராக்கள் இந்தியாவில இருந்து கப்பல்ல என்ன சொல்றது மீன் பிடி தொழிலாளர்கள் செய்யறதுக்கான இடம் தான் இது இப்ப நார்மலா நீங்க ஃபேமிலியோட வந்து ஒரு பிரைவசியை எதிர்பார்க்குறீங்க ஒரு கேக் கட் பண்ண போறீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதாவது ஒரு பங்கு செய்ய போறீங்க ஒரு போட்டோ ஷூட் பண்ண போறீங்க ஒரு லவ்வர்ஸ் ஒரு கேக் கட் பண்ண போறீங்க ஒரு வெட்டிங் அனிவர்சரின்னா இந்த இடத்துல வந்து நீங்க பிரைவசியா ஃபேமிலியோட இருந்து கேக் கட் பண்ணலாம் ஒரு தனிமையான ஒரு இந்தியாவி பகுதி அப்படி இருக்கு போட்டோ ஷூட்டிங்கும் வந்து ஒரு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும் ஆக்கள் இல்லாத இடம் நல்ல வடிவான இடம் இன்றைக்கு கொஞ்சம் அலை கூட பார்க்கறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜப்பான்ல நினைக்கிறேன் ஜப்பான்ல வந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய சீட்டம் தான் நீங்க நார்மலாவே ஹாங்கசுந்துற கடல் வந்து இப்படி இல்லை ஊம கடல்னு சொல்லுவீங்கன்னா ஒரு அலை இருக்காது இந்த கடல்ல வடிவா இறங்கி குளிக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த கடல் அலைய பாத்தீங்கன்னா அவ்வளவு சீட்டமா இருக்கு காரணம் நான் நினைக்கிறேன் இப்ப அங்கால மற்ற நாடுகள்ல சூறாவளி நடக்குது சுனாமி எச்சரிக்கை விட்டுருக்கீங்கன்னா அதுல தாக்கமா கூட இது இருக்கலாம் அலை நிறைய இருக்கு பாருங்க நினைக்கிறேன் கொழும்பு சைட்ல இருக்கிற அந்த கடல் அலை அப்படியே இங்க இருக்குது இன்றைக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது மற்றபடி இந்த கடல்ல சின்ன பிள்ளை கூட குளிக்கலாம் ஒரு அலை மீன் அப்படியே படுத்துருக்கு இந்த பாடல நீங்க இந்த இடத்துக்கு வரலாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கான இதெல்லாம் இங்க போட்டோ ஷூட் பண்ணலாம் நாங்களும் பண்ணி கொண்டு தான் போறோம் நாங்களும் பண்ணி எங்களோட டிக்டாக் தளத்துல அந்த வீடியோ போடுவோம் நீங்களும் என்ன ஸ்டாண்ட் கொண்டு வரையில அதால நார்மலா பண்ணி நாங்க வீடியோ போடுவோம் நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கப்புள்ஸா வீடியோ பண்ணலாம் நல்ல இடம் ஒரு தனிமையை விரும்புறாங்க இல்லைன்னா வார வழிதான் கொஞ்சம் ஆனா இந்த வழி அளவில் இதால ஒரு வழி இருக்குது இதாலையும் பெறலாம் இது வந்து நாங்க அதில் வந்து நாங்கள் தானே அதால இறங்காம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா இந்த ரோட்டால வரும் இதால போய் காட்டும் இதால போவோமோ நாங்க அதால வந்து வழங்கி குறுக்கு புத்தி தான் எங்களுக்கு வருது குறுக்கு வழியால வந்து குறுக்கு புத்தி அந்த 10 நான் காட்டி தந்தேன் ஆனா இதால ரோட் கிடக்கு நான் இந்த ரோட்டை உங்களுக்கு காட்டுறேன் போயிட்டு அந்த ரோட்டாலே வாங்குவோம் நல்லா கிடக்கு போர்டுலாம் கிடக்கு அந்த போட்டோ ஷூட்டிங் படம் எடுக்கிறாங்கலாம் வடிவா இருந்து மீன் பிடிக்கிறாங்கல்ல நான் மீன் வேலை எல்லாம் இதுக்குள்ளாங்கிறாங்க அப்படியே இது நான் நினைக்கிறேன் நிறைய காலமாவே மீன் பிடிக்கல நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு சீசன் தான் பெறுவேன் நான் நினைக்கிறேன் தை மாசம் பெறுவேன் நான் நினைக்கிறேன் போன்ல கேட்க அப்படித்தான் சொல்லுவார் தை மாசம் தாங்கள் இந்தியால இருந்து படகுல மீன் பிடிக்க ஏதோ ஒன்று அவர் சொன்னது வடிவா விளங்கல அப்ப நான் நினைக்கிறேன் தை மாசம் அப்படித்தான் போல எடுப்பினோம் ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான இடம் வந்தா எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் கயிறுகள் கூட எங்கால கயிறுகள் எல்லாம் நிறைய கிடக்கு இந்த போட்டில் கயிறு நினைக்கிறேன் இந்த கூட மீன் பிடிக்கிறார்கள் அவன் இந்தியாக்காரர் வந்து இறங்குறதுக்கான இடமா தான் இருக்குது ஆனா இப்ப சும்மா சைலண்டா அப்படியே இருக்குது நல்லா இருக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு அங்கால போனாலும் இடம் இருக்கு அப்படியே நான் போய் பார்ப்போம் அங்க என்ன நடக்குது கடல் அலைதான் சுனாமி தான் வரும் முதலியா அன்றைக்கு இங்க என்ன
கிடக்குற இந்த இடம் நல்லா இருக்கு. வீடியோ காட்டுங்க அப்படி ஒன்லயே. இந்த இடம் நல்லா இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்காலையும் போதாம நினைக்கிறேன். இன்றைக்கு தண்ணி கொஞ்சம் கூட வைக்கணும். இல்லாடி போல நாங்க முதல் வரைக்கும் தண்ணி இல்ல இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு. நேராக காட்டணும். இதே ஒரு ஒரு போஸ்ட் அப்படிங்க கல்லு தாண்டி போனா எல்லாம் தண்ணி எல்லாம் கூட வைக்கணும். அதான் கூட வைக்கணும். இதெல்லாம் மண்ணா கிடந்து என்ன நாங்க மண்ணா கிடக்குறது இன்றைக்கு அலை கூட எல்லாம் தண்ணியா நிக்குது. மைக்கோனம் கையில வச்சிருக்கோங்க. அங்கால நல்லதான் அங்கால போவோம். அவனும் 6 வரைக்கும் ஆகணும். இதுல காத்தேரா ஏறிட்டீங்களே போன புரியுது. இல்லைங்கப்பா உண்மையா நல்லா கிடக்கு. ஐடியா தான் கிரியேட்டிவிட்டின்றதான். இந்த இடத்த பாருங்கோ. அது வேற இடம். இது இங்க அப்படியே வந்தா நகர்னு தானே அந்த இடம் நல்லா இருக்குல்ல. சரியா நல்லா கூட என்ன விழுந்துடாதேங்கோ. நான் போய்ப்பா கவனமா வாங்க. நீங்க போன பார்த்து இடிஞ்சு கீழே விழுந்துடாத. ஒரு மகா இருக்கிற கல். சீன் தான் இடம்தான். விழுந்துடாதீங்க. அங்க படியெல்லாம் கிடக்கு இறங்கி போறதுக்கு. இங்கால இடம் கூட என்ன ஆழம் கூட பாருங்க. இங்கால அங்கால மண் கூட இல்லை. இங்கால இடம் கூட இறங்கல படி கிடக்கு. படி இடிஞ்சு விழுமோ? இடிஞ்சு விழுமா படி? இடியா என்ன? இது வித்தியாசமான இடம் என்ன? அப்படியே சுத்தி காட்டணும். கேமராவை இப்படி கீழே வச்சா புரிய போடலாம். அது சுத்தி காட்டணும். அதான் இடம் அப்படியே வித்தியாசமான இடம். மரமெல்லாம் கிடாக்கு. அதுல ஒரு பெரிய காஞ்சி போன மரம் கிடாக்கு. அந்த மரத்துல ஒரு வீடியோ எடுக்கலாம். ஒவ்வொரு நான் நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறாங்க பயன்படுத்துற. இது என்ன இது? ஓ எப்படி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல.
எல்லாரும் வாங்க பிரைவசியான இடம். ஆனா தனியா பொம்பளை பிள்ளை தனியா வராதீங்க, யாரையாவது சேர்த்து கூட்டிடுவாங்க. இதுக்குள்ள வந்தா என்ன நடந்தாலும் ஒரு ஒண்ணு கேட்காது சட்டம். ஜோடியா வாங்க இல்ல லவர்ஸா வாங்க இல்ல கூகுள்ஸ் கூகுள்ஸ் இல்ல கப்பல்ஸா வாங்க, இல்லாட்டி ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா குடும்பமா வாங்க. தனியா வராதுங்க. இடம் பிள்ளையான இடம், ஆனா நல்ல இடம் பாருங்க. நான் நினைக்கிறேன் நம்ம காவரன்னு சொல்லுவேன் இல்லை, அந்த இடம் அது பொங்கல் ஏதோ தெரியுது. நாங்க இப்படியே போறோமா இப்ப? எல்லாம் பாருங்க, நல்ல வடிவா போட்டோ எடுத்தால் சும்மா வேற லெவல்ல. ஒரு போஸ்ட் ஒன்று விடுங்க பாப்பா. இதுல இந்த ஒரு பட்டு ஒரு போட்டோ ஷூட்டிங் நான் போஸ்ட் கொடுக்கிறேன். அதே பாருங்க, நல்லா இருக்கிறேன். டைட்டானிக்ல ஹீரோயின் இங்க இருக்கிறேன், டைட்டானிக் மாதிரி அங்க கை கட்டி கொண்டிருக்கிறேன். இங்க இருட்டா கிடக்கு, அங்காளி பக்கம் போ, அப்பதான் அவங்க பேசு. நீங்க எவ்வளவு இல்லைங்க, நான் சுத்தி கொண்டு வரேன். இப்ப இல்லைங்க, அப்படியே நான் போட்டோ எடுப்பேன். வெரி குட், அதேதான். அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. பாருங்க, நல்லா போஸ்ட் கொடுக்கலாம். இப்படி அவர் கொடுத்த மாதிரி நான் கொடுக்குறேன். 2 இடம் தனித்தனியா கொடுத்துட்டோம். வேற இடம் இல்லை. ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு இதுக்கு நல்ல கட் பண்ணி போட்டு எடுக்கணும். சரி, அதோட சேர்த்து எடுத்தா வீடியோ வராது நிலமா. இப்படி எடுத்தா அதை கட் பண்ணி போட்டு இப்படி வீடியோ வேறையா எடுக்கணும். இப்ப நீளமா வேறையா எடுக்கணும். நேரம் எப்படி வச்சிருங்க. எப்படி எல்லாம் இருக்கு, நல்ல போஸ்ட்லாம். இது போட்டோ கொடுக்கலாம், போட்டோஸ் எடுக்கலாம். வாங்க எல்லாரும் பிள்ளைகிட்டு வந்து போட்டோ எடுங்க. அப்படியே போகுது உங்களுக்கு. அங்கே காவரம் நினைக்கிறேன். அந்த கப்பல் பெரிய பெரிய கப்பல் எல்லாம் வந்து நிற்கும். அந்த இடம் இதான ஒரு பாதை விட போறது. மேடம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி இருக்கிற புது புது இடமெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி போடுறோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். அவங்களை தொடர்ந்து ஆதரவை தாங்கோ. இதுதான் கனவாயிடோடா உண்மையா. கரைச்சி எவ்வளோ தூரம் பின்னால் தெரியல.
நாங்கள் இடத்துக்கிட்ட வந்துட்டோம். எந்த இடம் வந்து பிடிச்சு கொண்டு போறான்னு தெரியா? இந்தியா போர்டரா இருக்குமோ? அங்கேருந்து கடந்து காய்ச்சி இந்தியா போர்டர் வரையும் வந்துட்டோம். நீங்களும் அப்படி இந்தியாவுக்கு போகணும்னா இந்த பக்கத்தில் வாங்க, கிட்ட போய் காட்டுறேன். அங்கே வேணுங்கோ உங்களை ஆமிக்கும் கிடாக்கு. நாங்கள் போகையில் அவ்வளவுதான். அங்கே ஹல்லு நாங்கள் போகும்போது வாங்கோ. அவன் வாரான் போ, பிடிச்சிடுவானோ, பிடிச்சி கொண்டு போடுவானோ. அவன் கேம்ப்லேருந்து எழும்பி வாரான், கேம்ப்லேருந்து எழும்பி வாரான். உண்மையதான். போதோ அது காணிதான் பள்ளம் மயக்கிறதோ குளம் ஏரியா கொள்வதா